कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம் 23வது ஸ்லோகம் நம்ம கடைசியா பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னா, இந்த பற்றற்ற மனநிலை அப்படிங்கிறது எப்போ இருக்கணும், அதான் டாபிக். ஆச்சாரியார் என்ன சொல்றார் அப்படின்னா, பிராக் ஷரீர விமோக்ஷனா அப்படிங்கிற விஷயத்துக்கு ஷரீர விமோக்ஷனா, மோக்ஷம் அப்படின்னு முச் தாத்து அப்படின்னு சொன்னாலே முச்சுக்கே விடுபடுவது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மோட்சம் அடைவது, அதாவது இந்த சரீரத்திலிருந்து விடுபடுவது, அதுவும் மோட்சம்னு தான் சொல்லுவாங்க. அதனால அதுல இருந்து விடுபடுவது, சரீரத்திலிருந்து நன்றாக விடுபடுவதற்கு முன்பாக. எப்போ சரீரத்திலிருந்து விடுபடுவோம்? உயிர் போகிறதுக்கு முன்பாக. ஓகே, உயிர் போறதுக்கு முன்னாடி நாம இந்த காம குரோதோத்பவம் வேகம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். அப்ப வரைக்கும் நம்ம ஆசையும் கோபமும் வைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு அர்த்தமா அப்படிங்கிறச்சு ஆச்சாரியார் அதுக்கு பாஷ்யத்துல சொல்றார். இல்ல, உயிர் போகும் முன்பு வரை நீ அதை கட்டுப்படுத்தி தான் வச்சிரு. நீ அந்த வேகத்தை நீ அடக்கித்தான் வைத்திருக்க வேண்டும். கம்ப்ளீட்டா அதுல இருந்து இரோட் பண்ணி எடுத்துட முடியுமா? காமமே இல்லாம குரோதமே இல்லாம இருக்க முடியும்? நம்ம வெகுளாமை அதிகாரத்துல கூட பார்த்தோம், கோபத்தை முழுவதுமாக நீக்குவது அப்படிங்கிறது முடியாத காரியம். அதனால கோபத்தை கையாள தெரியும். எப்படி, எப்போ, எவ்வளவு தூரத்துக்கு அந்த கோபத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க காமம் குரோதம் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அது வருது எனக்கு? அந்த வேகம் முதல்ல எனக்கு ஏன் வருது? எனக்கே அவ்வளவு கோபம் வருது? எனக்கே அவ்வளவு ஆசை வருது? இந்த ஆசையும் கோபமும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு அத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பல விதங்கள்ல அது காரணமாக இருக்கு. அப்ப நான் எப்படி அதை நான் அதை குறைக்கிறது அப்படின்னா, நான் தர்மமான வழியில என்னுடைய வாழ்க்கையானதை அமைத்துக் கொண்டேன், கட்டுப்பாட்டுடன் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த காமம்ங்கிறது முதல்ல கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த ஆசைங்கிறது ஒரு அளவில்லாம போய்கொண்டிருக்கிற பொழுதுதான் அது அளவில்லாம ஒரு கோபத்தையும் நமக்கு சேர்த்து ஏற்படுத்தி. அது அளவோடு இருக்கணும்னு சொன்னா, நமக்கு உண்டோ, எது நம்மளுடைய கடமைக்கு தேவையோ அதை மாத்திரம் நம்ம நீட்ஸை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவோம், வாண்ட்ஸை விட்டுருவோம். தேவைகள் அப்படிங்கிறது நமக்கு குறைவா தான் இருக்கும். நமக்கு என்ன அத்தியாவசிய தேவை என்னவோ அதுலதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். காமம் என்பது நமக்கு மட்டுப்பட்டால் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல நாம எப்ப உண்டாக்கிக்கிறது? நமக்கு டாக்டர் கெடு குடிச்ச அப்புறமா உருவாக்க முடியும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல? எல்லா நேரமும் எம் வாபி ஸ்மரன் பாவம் தம் தமேதி கலேவரம்னு 8வது அத்தியாயத்துல சொல்றார் பகவான். எதை நினைத்துக் கொண்டே இருக்கிறாயோ அதுதான் நீ ஆகிறாய். உடலும் ஆசையால் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. பிரம்ம ரூபமே தியானிக்கின் பிரம்மமாகுவர் அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல சொல்லு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய எண்ணம் எல்லாம் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு சொன்னா, நான் கன்சிஸ்டன்டா அதையே திங்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும் இல்லையா? நான் என்னோட உடல்ல இருந்து உயிர் பிரியறதுக்கு சமயத்துல நான் சத்விஷயங்கள் பேசணும்னா, நான் வாழ்க்கையில எவ்வளவு நேரம் சத்விஷயங்களை செலவு பண்ணிருக்கணும், யோசிச்சு பார்க்கணும். அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. வீட்டை பூட்டினேன்னா, பால்காரன் வந்தானா, கேஸ் அணைச்சேனா, இதெல்லாம் தான் நமக்கு ஈவன் ஒரு பிரவச்சனத்துல போய் உட்கார்ந்து போது கூட தோன்றுறது அப்படின்னு சொன்னா, அது எப்படி நம்ம சாகர சமயத்துல நமக்கு கிருஷ்ணா சங்கரா ராமா ரமணான்னு வரணும்னா, நம்ம அனுக்ஷணமும் அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம லீட் பண்ணிருக்கோம். நான் அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே சத்தியமா நடந்ததுதான். அப்படி இருந்தார் அவர். எப்ப பார்த்தாலும் குருமார்களை பத்தியே, குருமார்கள் சிந்தனையாவே தான் எப்ப பார்த்தாலும் இருந்திருக்கு. விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டு இருந்தா கூட அடி மனசுல அதுதான் இருந்திருக்கு. எல்லாரும் நிறைய பேர் சொன்னா அது டெலிரியம், அவருக்கு ஏதோ இதுவாயிடுத்து, அவருக்கு ஏதோ சோடியம் குறைவுனால அப்படி பேசுறாரு. ஆனா சத்தியமா அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய உள்ளே இருந்து வந்தக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது சத்தியமான வார்த்தைகள்.
ஏன்னா வாழ்க்கை அப்படி வாழ்ந்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியும். வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அவர்களுக்கு என்ன இருக்கிறதுங்கிறது இந்த கடைசி ஸ்டேஜஸ்ல டெஃபினட்டா வெளியில தெரியும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிராக் ஷரீர விமோக்ஷனாத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியர். நாமளும் அதை வந்து புரிஞ்சுக்கணும். அது அது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தையே தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். மை டியூட்டிஸ், என்னுடைய இது என்ன, என்னுடைய ரிச்சுவல்ஸ் என்ன, சடங்குகள் என்ன, நான் எப்படி அதை பார்க்க வேண்டும், ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த அறத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். அந்த புண்ணியத்தினால் மட்டும்தான் இது மாதிரி நம்ம கடைசி நேரம் வரைக்கும் நம்ம அந்த காமக்ரோதத்தை நாம ஒரு ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு வேகத்துல நாம் வேகத்தை தடை பண்ணி நம்மளால வைத்துக் கொண்டு இருக்க முடியும். அதர்வைஸ் வைத்துக் கொண்டிருப்பது என்பது கஷ்டம் இல்லையா? அதனாலதான் இவர் சொல்றார், செயற்பாலதோறும் அரணி. நீ எப்ப பார்த்தாலும் அறத்தை தான் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. நீ வந்து இட விட வேண்டும்னா பழி சொற்களை சம்பாதிக்கக்கூடிய செயல்களை நீ விட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அருளுடைமையில சொல்றார், அருள் வெட்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெட்கி பொச்சாந்து பார்ப்பார் கண் இல். அருளுக்காகத்தான் அவன் இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பொருளை அவன் மறந்தும் கூட சிந்திக்க கூடாதுன்னு அதுல இருக்கு இல்லையா, அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு எந்த விதமான வாழ்க்கை முறையை நாம் கையாண்டால் நமக்கு இந்த காமக்ரோதமானது இறுதி வரைக்கும் கட்டுப்பாட்டில் இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேராக. இந்த இறைவன் அடி சேருறதுன்னா என்னது? இறைவன் அடி சேருவது என்பது நம்முடைய ஆசைகள், நம்முடைய கோபங்கள், விருப்பங்கள், வெறுப்புகள் இதையெல்லாம் விட்டுட்டு பூர்ண அமைதி நிலையை நாம் அடைவது அப்படிங்கிறது தான் இறைவன் அடி சேரு. அப்ப இந்த விருப்பு வெறுப்புங்கிறது எதனால வருதுன்னா இந்த காமக்ரோதத்தினாலதான். ஒரு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறோம். இந்த எக்ஸிபிஷன்ல நிறைய விதவிதமான வைரங்கள் அதெல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. நல்ல பளபளன்னு இருக்கு. கல்லெல்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்கு. ரொம்ப அழகா அடுக்கியிருக்காங்க. நம்ம உள்ள போறோம். இந்த இந்த எக்ஸிபிஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப வசதி, உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப வசதியான கற்கள்லாம் இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கு. அதனால இதை எல்லாரும் பார்க்கறது நல்லது அப்படின்னு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் பார்க்கறச்சே நமக்கு அந்த கல்லெல்லாம் பார்த்தா ரொம்ப பளபளன்னு இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது கீழே வந்து எழுதியிருக்கிற டேகோ இல்ல லேபிளோ எதுவுமே இல்லை. நமக்கு தெரியல அது என்ன கல்லு ஏதுன்னு தெரியல. ஆனா கல்லு நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். மனசு ரொம்ப சந்தோஷப்படுறது. சூப்பரா இருக்கு, எப்படிதான் இதெல்லாம் பண்ணினாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கொண்டே நம்ம போறோம். யாராவது ஒருத்தர் வராங்க, இந்த கல்லை பத்தி உனக்கு தெரியுமா, அதுல இருக்கிற லேபிள் போயிடுது, ஆனா இந்த கல் என்ன தெரியுமா, இதுதான் கோஹினூர் டைமண்ட், இதத்தான் நம்ம ஊர்ல வச்சிருந்தாங்க, இதத்தான் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க. உடனே அந்த கல்லை பார்க்கும்போது என்ன தோணும், ஆஹா இது எவ்வளவு அழகா இருக்கு இல்ல அப்படின்னு தோன்றதுக்கு போய் எங்க ஊரு கல்லு, எங்க கல்லை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறான், அத போய் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கான், என்னென்னலாம் வருது பாருங்க. ஒரு அபிமானம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நான் வேணும்னேதான் பொருள் மேல இருக்கக்கூடியதை சொல்றேன். மனிதர்கள் மேல நீங்களாவே ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும். மனிதர்கள் மேல சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் பர்சனலைஸ்டா போயிடும் சம்டைம்ஸ். அதெல்லாம் வேண்டாமேங்கிறதுனால பொருளுக்கு உதாரணம் சொன்னா நீங்க அதை அப்படியே மனிதர்களுக்கு பொருத்தி பார்க்கணும்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே பொருத்தி பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொன்னா அதை எல்லாத்துக்குமே பொருத்தி பார்க்கணும். இப்ப என்ன ஆயிடுறது, அது எங்க ஊருது அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி நான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் இப்போ எங்க ஊருங்கிறத ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். அதை போக அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது மேல ஒரு பிரியம் ஜாஸ்தியா போச்சு. என்னோட எங்க ஊருது, எங்க ஊர்ல இருந்தது இது அப்படின்னு சொல்லிடுதா. அடுத்தது என்ன, அதை கொண்டு வந்தானே அவன் மேல ஒரு வெறுப்பு. இது ஒரு விருப்பு, அது ஒரு விருப்பு, ராகம் துவேஷம். அட் ஏ டைம் ஒரு செகண்டுக்கு முன்னாடி கல்லு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்த ஆளு எங்க ஊர் கல்லை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த டைம், அந்த டோனு டெனரு எல்லாம் மாறி போச்சா இல்லையா? அப்ப இந்த ராகம் துவேஷம்ங்கிறது என்னது, அது என்னோட கற்பனை, நான் ஏற்றி வச்சிருக்கேன். அது வெறும் கல்லுதான். ஒரு பொருளுக்கு எனக்கு கோபம் ஊட்டுவதற்கோ ஆசை ஊட்டுவதற்கோ சக்தி கிடையாது.
ஒரு பொருளுக்கு அந்த சக்தி கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கு. அது ஒரு அக்ரிணை பொருள். அது பாட்டுக்கு இருக்கு. ஈவன் உறவுகளுக்கு கூட அந்த சக்தி கிடையாது. நான் ஏற்படுத்தக்கூடிய ஐடென்டிட்டிக்கு அப்புறமா தான் அந்த சக்தியை அது பெறுகிறது, அல்லது நான் அந்த சக்தியை ஏற்படுத்துகிறேன். ஒரு நேம், ஒரு ஃபார்ம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு உருவம், அதற்கு ஒரு பெயர், அதற்கு ஒரு உறவு. நான் அதுக்கு அந்த உறவை சொன்ன உடனே எனக்கு அது மேல ஒரு பயங்கரமான அட்டாச்மெண்ட். அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்னால எனக்கு ஒரு பிரியம், அந்த அட்டாச்மெண்ட் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு வெறுப்பு. அப்ப இந்த ராகம் துவேஷம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா என்னோட கற்பனையினால ஏற்படுத்தப்பட்டது. இட் இஸ் மை மிஸ்கன்செப்ஷன். இது என்னுடைய கற்பனை. நான் என்ன பண்ணணும்? இந்த ராகத்வேஷம், இந்த காமக்ரோதத்தினால ஏற்படக்கூடியதுதான் இந்த ராகத்வேஷம். இந்த காமக்ரோதத்தை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு இந்த ராகத்வேஷத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சக்தி பிறகு. நான் எப்ப அதை ஜெயிக்க முடியும்னா, எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கு புறத்திலிருந்து ஒரு பொருளுக்கு சக்தியே கிடையாது. ஆனந்தம் என்பது என்னுள்ளேயே நிறைந்து இருக்கிறது. நான் தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல தீர்மானமான திடமான ஒரு புத்தி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு மகனாலோ மகளாலோ குடும்ப உறவுகளாலோ நட்புகளாலோ பொருட்களாலோ எதனாலுமே இருப்போ வெறுப்போ வருவதற்கு ஒரு வாய்ப்பு என்பதே கிடையாது. இது இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த இந்த எண்ணம் இல்லைன்னா, இந்த ஆனந்தம் என்பது நான் தாங்கிறது இல்ல, இந்த புறத்திலிருந்து தான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐ வில் ஸ்டார்ட் பிளேமிங் த வேர்ல்ட். நான் இந்த உலகத்தை பிளேம் பண்ணிட்டே இருப்பேன் எல்லாத்துக்கும். அவங்க மட்டும் அன்னைக்கு சரியா என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் கரெக்டா நடந்திருப்பேன். அவங்க அன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அது நடந்திருக்கும். அவங்க என்ன சரியா ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் பழியெல்லாம் எங்க போடுறோம்? நம்ம எதிர்க்க போடுறோம். சௌரியம் அதுதான். எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம், இல்ல நீங்க தான் காரணம், இல்ல அவங்க தான் காரணம், நான் கிடையாது. நான் என்னதான் பண்ணுவேன்? இதை அப்படியே மாத்தி எல்லா தப்புக்கும் என்னோட பார்ட் என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரிய சேஞ்சஸ் வரும். சிச்சுவேஷன்லயும் சரி, நம்ம மனசுலயும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய மூட்ல இருக்கக்கூடிய ஸ்விங்ஸ்லயும் சரி. நான் இதை கொஞ்சம் டீப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு நாள் 2 நாள் எக்ஸசைஸ் இல்ல, இது வாழ்நாள் எக்ஸசைஸ். அதை நாம நிறைய புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் பக்கத்துல நின்று இதையே இப்படி பண்ற, கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? முடியாது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை திரும்ப 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 நம்ம டுவெல் பண்ணி பண்ணி இந்த ஸ்லோகத்துல அப்படி சொன்னாரு, இந்த ஸ்லோகத்துல அப்படி சொன்னாரு, அப்ப நான் இப்ப நடந்துக்கிற விதம் கரெக்ட் தானா அப்படின்னு நம்மள அதனாலதான் நான் முன்னாடியில இருந்தே சொல்லி கொண்டிருக்கேன். உங்க ரேங்க் கார்டு நீங்களே போடுங்க, இன்னொருத்தர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. எனக்கு தெரியும் நமக்கு ரேங்க் கார்டு என்னன்னு. நம்மளோட பாஸ் மார்க் ஃபெயில் மார்க் தெரியாது, தெரியும். நம்ம என்ன லெவல்ல இருக்கோம்னு தெரியும். அதை தெரிஞ்சு கொண்டு நம்மளுக்காக தான் நம்ம அந்த வேலையை பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் அதை சொல்றேன். சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு கண்ணாடியை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ராகம் துவேஷம் என்ற கண்ணாடியை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கண்ணாடியை கழட்டி விடுங்க. கண்ணாடியை கழட்டிட்டா இந்த உலகத்தை உள்ளது உள்ளபடி உங்களால் பார்க்க முடியும். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்தை எந்த ஆங்கிள் பாக்குறேனோ எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, அது ரெண்டு இதுதான் இருக்கு, 2 சைடு தான் இருக்கு உலகத்துல. எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது அது கிடையாது. இருக்கிறதெல்லாம் இறைவனுடைய படைப்பு. அந்த இறைவனுடைய படைப்பு எப்படி இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நானும் இறைவனுடைய படைப்பு. இந்த இறைவனுடைய படைப்பில் உள்ள அத்தனையிலும் தோஷங்கள் உள்ளது. அது அத்தனையும் நித்தியம் அல்ல, நித்தியம் இல்லாததுதான். ஆனால் உண்மையில் நான் யார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் என்பது இந்த உடலோ மனமோ உலகமோ எதுவுமோ அல்ல. நான் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பூரண சைத்தன்ய ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்தம் என்பது எங்கும் எப்போதும் நிறைந்து உள்ளது. நான் ஆனந்த ஸ்வரூபம். இதையே திரும்ப 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 நாம எப்ப பார்த்தாலும் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, பிரச்சனைன்னு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வராது. நமக்கு ஒரு கொஸ்டின் வச்சுக்கணும் முன்னாடி, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம போகணுமா, இல்ல பிரச்சனையே எனக்கு தெரியாம போகணும்? அதான் ஒண்ணுதான் நடக்கும். பிரச்சனை இல்லாம போறதுங்கிறது நிச்சயம் நடக்கவே நடக்காது.
ஏன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். உலகம் அப்படித்தான், மனிதர்கள் அப்படித்தான். அன்னைக்கே நான் சொன்னேன், ஒரு மனசு இன்னொரு மனசுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. சோ அதெல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். பிரச்சனைகள் அதனால் வந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப பிரச்சனைகளை நான் மதிக்காமல் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதே எனக்கு தெரியாமல் போயிடுமா இல்லையா? அதுக்குதான் நம்ம வேலை பண்ணணும். இந்த காம குரோதோத்பவம் வேகம் சோடும் சக்னோத்தின்னு சொன்னத சரியான ஒரு இதுவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் மேற்கொண்டு இன்னைக்கு விளக்கினேன். இப்ப நாம வந்து 24வது ஸ்லோகத்துல இருந்து நாம இப்ப படிக்கணும். योऽन्तः सुखोऽन्तरारामः तथान्तर्ज्योतिरेव यः स योगी ब्रह्मनिर्वाणं ब्रह्मभूतोऽधिगच्छति யஹ எவன் ஒருவன் அந்த சுகக தன்னை இன்ப வடிவமாக உணர்கிறானோ, அந்தக ஆராமக தன்னில் தான் இன்புற்று இருக்கிறானோ, யஹ எவன் அந்தக ஜோதிகி ஏவ தன்னுடைய இன்பத்தை தானே ஒளிர்விக்கிறானோ, சக அந்த அந்த யோகி யோகியானவன் பிரம்ம பூதக தன்னை மெய்ப்பொருளாக கருதி உணர்ந்து பிரம்ம நிர்வாணம் மோட்சத்தை அதிகச்சதி உணர்கிறான். யாரு? இந்த ஞான லட்சணத்தின் பயன். இது ரெண்டு விஷயங்கள் இங்க வந்து கொண்டு வர பூர்ணமாக ஐயம் திரிபு அற ஐயத்தின் நீங்கி தெளிந்தாரைன்னு சொல்றார் இல்லையா? அந்த மாதிரி ஐயம் திரிபு அற இந்த ஞானத்தை நன்றாக ஒருவன் பெற்றிருக்கிறான் அப்படின்னா அதனுடைய பயனானது என்ன? அதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். ச சுகி நரக அப்படின்னு சொல்லியிருக்கு. ச சுகி நரகனா என்ன? யார் வந்து சுகமா இருக்கிறாங்க? இந்த பிரம்ம நிர்வாணத்தை அடையக்கூடியவன் யாரோ அவன்தான் உண்மையிலேயே சுகமாக. பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொன்னா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்மத்தை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வது அப்படிங்கிறதுதான் இந்த மோட்சத்தை அவன் உணர்கிறான் அப்படின்னு நம்ம இதுல பார்த்தோம். 2வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுக்யதி ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் உச்யதே. அங்க இருக்கு பிரம்ம நிர்வாணம் அந்த காலேபி. அதை கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம் போன ஸ்லோகத்துக்கு. அந்த ஸ்லோகத்தை ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கணும். இங்க என்ன சொல்லியிருக்கார்? இந்த 3 விஷயத்தை சொல்லியிருக்க. அந்த சுகக அந்தக ஆராமக அந்த ஜோதி. இந்த 3 விஷயத்தை பார்க்கப்போம். அந்த சுகக, இந்த அந்த சுகக பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்க. எங்க சொல்லியிருக்க? அந்த சுககனா என்ன அர்த்தம் பார்த்தோம்? தன்னை இன்ப வடிவமாக உணர்கிறான், தன்னில் தான் இன்புற்றிருப்பவன். யார் அவன்? ஸ்திதப்ரி பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ சிதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. ஃபர்ஸ்ட் அங்க சொல்லிட்டார். அடுத்தது என்ன சொன்ன? யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. 3வது அத்தியாயம் 17வது. இப்போ அது அடுத்தடுத்து சொல்லியிருக்காரு. 2வது அத்தியாயத்திலையும் சொல்லி திரும்ப 3வது அத்தியாயத்திலையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இங்கேயும் அந்த விஷயத்த டச் பண்ண. அந்த சுகக தன்னிலேயேதான் அந்த சுகமானது இருக்கிறது. சுகம்ங்கிறது இன்னொரு சாதனத்தினால எனக்கு வரல அப்படிங்கிறதுல அவன் தீர்மானமாக இருக்க வேண்டும். பொதுவா அப்ப நம்ம சுகம்ங்கிறது எப்படி ஏற்படுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சுகம்ங்கிறது எப்படி ஏற்படுறது? இந்த இந்திரியங்கள்ல இந்திரியங்கள்னா நான் வந்து இப்ப கண்ணுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாத்துக்கும் அதையே அப்ளை பண்ணு. கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, தோலுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட பொருள்னு அப்ளை பண்ணி. இப்ப கண்ணு ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பொருள் எனக்கு பிடிச்சது பிடிக்காததுங்கிறத மனசு டிசைட் பண்றது. அதுக்கப்புறம் மனசு அந்த பொருளை வாங்கறதுக்கு அல்லது அடையறதுக்கான வேலைகளை பண்றது. அந்த பொருள் அடையப்படுகிறது, அடைஞ்சு அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு சுகம் அப்படிங்கிறது ஏற்படுது. எல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிறது. ஆனா ப்ராசஸ் இவ்வளவு நடக்கிறது. அப்ப பார்க்கறது, அதை அறியறது, அதுக்கப்புறம் அந்த பொருளை அடையிறது, அதுக்கப்புறம் சுகத்தை அனுபவிக்கிறது. இத பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. சுகத்தை வந்து அனுபவிக்கிற ஸ்டேஜஸ் அப்படின்னு. சுகம் எப்படி ஏற்படுறதுங்கிறதுக்கு ஸ்டேஜஸ் சொல்றது. பொதுவா சுகம் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விஷயம் இருக்கணும். ஜென்ரலி ஒரு பொருள்னால எனக்கு சுகம் வரணும் அப்படின்னு சொன்னா எனக்கு 3 விஷயம் இருக்கணும்.
அந்த 3 விஷயம் என்னன்னா, ஒண்ணு அந்த சுகத்தை அனுபவிப்பவன் முதல்ல வேணும். நான் வேணும் ஃபர்ஸ்ட் சுகத்தை அனுபவிக்க. அதுக்கப்புறம் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை தரக்கூடிய அந்த பொருள் வேணும். அதுக்கப்புறம் அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு கருவி வேணும். 3 வேணும் எனக்கு. இப்ப நான் நல்ல ஒரு குளிர்ல இருக்கேன். எனக்கு கம்பளி வேணும். கம்பளி போட்டா எனக்கு சுகமா இருக்கும். கம்பளி வேணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட தோல் வந்து அந்த கம்பளியை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நான் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஃப்ரெஷ் அண்ட் பிளட்டா நான் இருக்கணும். அப்பதானே நான் அந்த சுகத்தை அனுபவிக்கணும். நான் சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து சுகத்தை அனுபவிச்சேன்னு சொல்ல முடியுமா? பயந்து விடுவாங்க எல்லாரும். அப்ப நான் எனக்கு முதல்ல அனுபவிக்கிறதுக்கு இருக்கணும் ஒருத்தர். அப்புறம் அனுபவிக்கிறதுக்கான கருவி இருக்கணும். அப்புறம் அனுபவத்துக்கான பொருளானது இருக்கு. இதுக்கு பேரு தான் திரிபுட்டி அப்படின்னு பேர். திரிபுட்டி அப்படின்னா 3 திங்ஸ் இருக்கு. இந்த ஒரு சுகம் ஏற்படுறதுன்னா அதுக்கு 3 விஷயம் வேண்டிருக்கு அப்படின்னு. நான் இங்க என்ன சொல்றார் கிருஷ்ணர்? அந்த சுகக. அந்த சுககனா சுகம்ங்கிறது இந்த திரிபுட்டியே இல்லாத சுகம். தன்னிலேயே தான் சுகத்தை அனுபவிக்கிறான். இதுக்கு நான் இன்னொரு பொருளை வந்து நாடுறது கிடையாது. அவன் பேசாம இருந்தாலே அவனுக்கு சுகமா இருக்கு. தனக்கே சுகஸ்வரூபம் தான் தான்ங்கிறத அறிந்து கொள்கிறான் இல்லையா? அப்ப அவன் அந்த சுகக. அந்த அந்த சுகங்கிறது அறிவினால் மட்டும் பெறக்கூடியது, பொருளினால் பெறக்கூடியது அல்ல. தன்னுடைய நிஜஸ்வரூபமானது சுகத்திற்காக ஏங்கக்கூடியதோ அல்லது சுகத்தை நாடக்கூடியதோ அல்ல. அதுவே சுகஸ்வரூபம்தான். மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரம்தான் சுவாவம் அன்றோ. அப்படித்தானே நம்ம கைவல்ல நேற்று சொல்றோம். ஒரு ஒரு வெள்ளைக்கட்டி இருக்கு. வெள்ளைக்கட்டியை வச்சு பாயசம் பண்ணிடுறோம். வெள்ளைக்கட்டிக்கு என்ன டேஸ்ட் அப்படின்னு கேட்டா வெள்ளைக்கட்டியை சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது என்ன நாம தான் அந்த சுகத்திற்கே காரணமாக இருக்கிறோம். ஊற்றுக்கண் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுகத்தினுடைய ஊற்றுக்கண் நான் தான். அறிவினுடைய ஊற்றுக்கண் நான் தான். இருப்பின் ஊற்றுக்கண் நான் தான். இருப்பு, உணர்வு, சுகம் எல்லாம் நான் தான். எனக்கு இன்னொரு பொருளால ஒரு சுகம்ங்கிறது ஏற்படவே முடியாது. அப்படி ஒருவேளை எனக்கு ஒரு பொருள்னால சுகம் வெளிப்புற பார்வைக்காக விவகாரத்திற்காக ஏற்படுவது போல தெரிஞ்சால் அது மித்யா சுகம். அது வாஸ்தவ சுகம் அல்ல. அது ஏதோ ஒரு சமயத்துல இருக்கும், அப்புறம் இல்லாம போயிடும். என்னோட பேரன் வரான்னா இப்ப எனக்கு பார்க்கச்சே சந்தோஷமா இருக்கு, மித்யா சுகம். அவன் போன போது மகா துக்கமா இருக்கு, மித்யா துக்கம். நான் சுகஸ்வரூபி. பேரன் இருந்தாலும் இல்லனாலும், வந்தாலும் வரலனாலும், சிரிச்சாலும் சிரிக்கலனாலும், என்னை பார்க்கவே இல்லைனாலும் நான் சுகஸ்வரூபி தான். நான் இந்த ஏக்கங்களும் இந்த தேடல்களும் எனக்கு கிடையாது. நான் அந்த என் ஸ்வரூபத்துல நான் நிலைத்து நின்றால் எனக்கு உடல் மனம் புத்தியால ஏற்படக்கூடிய இந்த சொந்தங்களோ இந்த மற்ற உறவுகளோ எனக்கு ஒரு ஆட்டத்தை கொடுக்கவே முடியாது. அந்த சுகக அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். சுகத்துக்கான சாதனமே தேவை கிடையாது, தானே சுகஸ்வரூபம். சரியா? அடுத்தது அந்தர் ஆறாமக. அந்தர் ஆறாமக அப்படின்னு சொன்னா அகாம காமின்னு அர்த்தம்னு எழுதுறாரு. அகாம காமின்னா என்ன? ஆசைகள் அற்றது. ஏற்கனவே ஆறாமக அப்படின்னு சொன்னா முழுமையான சந்தோஷமாக இருப்பது. முன்னாடி சொல்லியிருக்காரு இந்திரிய ஆறாமக ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு அகாயுர் இந்திரிய ஆறாமக அப்படின்னு. இந்திரிய ஆறாமகன்னா இந்திரியங்களால் சுகத்தை தேடுபவன் அவன் பாபத்தை செய்கிறான்னு அங்க சொல்லியிருக்காரு. 3வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். இப்ப என்ன சொல்றாரு இங்க? அந்தர் ஆறாமக. இந்திரியங்களால் சுகம் தேடவில்லை. இந்திரியங்களால் எனக்கு சந்தோஷம் கிடையாது. இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி போன்ற ஞானேந்திரியங்களும் இந்த கர்மேந்திரியங்களும் எனக்கு சுகத்தை தரக்கூடிய இது சக்தி கிடையாது அதுக்கு. ஏன்னா நான் அந்தர் ஆறாமக. ஆறாமக அப்படிங்கிறதுக்கு பூங்கான்னு ஒரு அர்த்தம் கூட இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சுவாமிஜி சொல்லுவாருன்னா, அங்க போனா ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா, அதனால அந்த இடத்துக்கு அமைதியா இருக்கு, அதனால அந்த இடத்துக்கு ஆறாமக அப்படின்னு ஒரு பேரு, அந்த பேர் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆறாமக அப்படின்னு சொன்னா எனக்கு உள்ளேயே நான் அந்த சுகத்தை நன்றாக உணர்கிறேன். தன்னில் தான் இன்புற்று இருக்கிறான். எஸ் ஆத்மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தமானவக. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். எதுவும் வேண்டாம் எனக்கு எக்ஸ்ட்ரா விஷயம். நோ கேட்ஜெட்ஸ், நத்திங். ஒரு போனே கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா போன் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடி நிம்மதி. நோ கான்டாக்ட்ஸ். அப்பா. ஸோ ஐ வில் பி வித் மீ. இல்ல எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். நான் படிச்சதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைக்கும்.
நம்ம அதை விட்டுட்டு முந்தானேத்து என்ன நடந்தது, அது முந்தானேத்து என்ன நடந்தது, அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்க, 10 வருஷம் முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, அந்த சீனை ஃபுல்லா ஓட்டி பாக்குது. 2 டேஞ்சரும் இருக்கு. நம்ம அந்த தனியா இருக்கிறச்சே அதுக்குதான் சாஸ்திரம் துணை வேணும். அதுக்குதான் குருமுகமாக சாஸ்திரத்தை முறையாக படிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த சாஸ்திர சிந்தனை நம்ம மனசுல ஓடிக்கொண்டு, இதுக்குதான் பாராயணம் பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு சொல்றேன் நான். பாராயணம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா மைண்ட் பூரா ஆக்குப்பை ஆயிடும் பயங்கரமா. என்ன ட்ரை பண்ணாலும் பழைய நினைவுகள் வராது, வரவே வராது. சத்தியம் நான் சொல்றேன். என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நினைவுகள் நம்மளை வாட்டவே வாட்டாது. சாஸ்திரம் நிச்சயமா இது நமக்கு துணை கொடுக்கும். இதெல்லாம் ப்ரூவன் ஃபேக்ட், சாதாரணமா சொல்லல. சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை வளரிட்டு போறேன்னு நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு சத்தியத்துவம் இருக்கு இந்த விஷயங்கள்ல. அப்ப அந்த எனக்கு வேற எந்த சிந்தனையும் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த என்னுள்ளே நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்போதும் நான் சந்தோஷ ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறேன். அந்த சுகக அப்படின்னா ஆத்ம சுககன்னு எனக்கு மட்டுமா கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆத்ம சுகம்ங்கிறது இருக்கு. ஆனா ரூபே நான் விரியத்தே வன்னிகி யதா தர்ஷோ மலேனச்ச எதோல்பே நாவிருத்தோ கர்ப்பக ததா தேனேதம் ஆவிருத்தம். ஆவிருத்தமா இருக்கு, மூடப்பட்டிருக்கு. அதனால எனக்கு தெரியவே. இந்த அறிவுங்கிறது அந்த ஆவரணங்களை நீக்கும் பொழுது எனக்கு அது தெரிகிறது. நான் தான் சுகஸ்வரூபம், எனக்கு சுகத்துக்கு ஒரு சாதனம் தேவை இல்லை. நான் தான் சந்தோஷமான ஸ்வரூபம், எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கென்று ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்படிங்கறதுல எல்லாம் திருட விசுவாசம் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, நான் தான் சுகத்தை பிரகாசப்படுத்தக்கூடியவன். அடுத்த வார்த்தை சொல்றேன், அந்த ஜோதிரே. நான் தான் சுகத்தை பிரகாசப்படுத்துறேன். எனக்கு சுகம் இருக்குங்கிறத நான் தான் அதை பிரகாசப்படுத்துறேன். அப்ப இந்த அனுபவிப்பவன், அனுபவிக்கும் பொருள், அனுபவிக்கக்கூடிய கருவி எல்லாம் நான் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அவ்வளவுதான், எல்லாம் பிரம்மன் தான். அப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நானே பிரம்மம், இந்த பிரம்மத்தில் நானே கரைந்து இருக்கிறேன். ஆனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். அதனால என்னை இன்னொருத்தர் ஹர்ட்டும் பண்ண முடியாது, எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க. ரெண்டுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு ரெண்டும் கொடுக்கவே முடியாது. இது ரெண்டும் தேவையில்லைன்னு ஒருத்தர் நினைச்சாச்சுன்னா அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? பிரம்ம பூதக சன். ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க, ச யோகி பிரம்ம பூதக சன். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அவன் ஜீவன் முக்தியை அடைகிறான் அப்படின்னு. ஜீவன் முக்திகி அப்படி சொல்லுவார் சுவாமிஜி. இங்கேயே இப்பவே இந்த உடல்லையே நான் முக்தனாக இருக்கேன். இப்பவே நான் முக்தனாக இருக்கேன். நான் எதற்கும் கலங்காத, எதற்கும் அசையாத ஒரு திருடமான ஒரு அமைதியை நான் பெற்றேன். அதை பார்த்த உடனே சரியான கல்லு பொருள், இது ஒரு கொஞ்சம் கூட எமோஷனே அப்படி நினைக்கக்கூடாது. தெரியாது. அதனால்தான் போன வகுப்புல சொன்னேன், நான் ஞானியை ஞானியால் மட்டும்தான் அறிய. மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்சென்சிட்டிவ் பர்சன் மாதிரி தெரியும், லூஸ் மாதிரி கூட தெரியும், பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஏன்னா காலவத்து உண்மத்தவத்துன்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரமே சொல்லியிருக்கு. நம்ம ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, சாஸ்திரத்தை விட்டு நம்ம பெரிய ஆளா? பாலவத்துனா என்ன? சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பத்து 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 பிரத்தியம் போட்டா என்ன அர்த்தம்? போலன்னு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. உண்மத்தனா என்ன? பைத்தியக்காரன் மாதிரி. உண்மத்தனா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தான் எப்படி சொன்னது? ஏன்னா ஞான நிலை, அதனால பித்தன், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இதெல்லாம் இதெல்லாம் வரும்போது பிரம்ம பூதகசன் அவர் ஜீவன் முக்தியை அடைகிறார். அந்த ஜீவன் முக்தி அடைந்தவர் அப்படியே நாளடைவில் என்ன ஆகிறார்? அவர் பிரம்ம நிர்வாணம் விதேக முக்தியை அடைகிறார். இந்த தேகத்தை விடும் பொழுது அவர் அதற்கு பிறகு இன்னொரு கர்ப்பவாசம் என்பது அவருக்கு கிடையாது. மீண்டும் அவர் இந்த உலகத்தில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து பிறவி சுழலில் அவர் அகப்பட மாட்டார். அதிகச்சதி, இந்த இடத்துல கச்சதிங்கிறதுக்கு உணர்கிறான். பொதுவா கச்சதினா என்ன? போகிறான். இதுதானே நம்ம சான்ஸ்கிரிட்ல இதுக்கு ராமக கச்சதி கச்சதி அப்படின்னு சொன்னோம்னா ராமன் அங்க போகிறான் அப்படிதானே சொல்லுவோம். இங்க கச்சதின்னு சொன்னா உணர்கிறான். இத இந்த ஜீவன் முக்தனாக அவன் தன்னை உணர்ந்து கொள்கிறான். வாஸ்தவத்தில் அதற்கு பிறகு அவன் விதேக முக்தியை அவன் பெறுகிறான் அப்படின்னு 25வது ஸ்லோகம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய க்ஷீண கல்மஷாஹ
சின்னத்வைதாயதாத்மானஹ சர்வபூதஹிதே ரதாஹ. யதாத்மானஹ, இதுல என்னன்னா ஞானியினுடைய ஞான நிலையை பற்றி விளக்குகிறார் பகவான். யதாத்மானக, யத்னம்னு சொன்னா முயற்சின்னு. யதாத்மானக அப்படின்னா முயற்சியாளன், நன்றாக முயற்சி செய்பவன். எதுக்கு முயற்சி பண்றான்? யாரெல்லாம் என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்காங்க லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கா, இல்ல இப்ப என்னென்னலாம் அடுத்தடுத்தது பண்ணணும் அப்படின்னு என்னென்ன இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் போடுறானா? முயற்சி எல்லாம் அவன் பண்ணல. அவன் என்ன முயற்சி பண்றான்னா உடலையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்துவதற்கான முயற்சியை பண்ணுகிறான். ஒரு ஞானியினுடைய வாழ்க்கை என்பது பெரும் பகுதி அவன் தன்னை இந்த ஞானத்திற்கு தயார்படுத்திக் கொள்வதில் தான் செல்லும். ஞானம்ங்கிறது ஒரு செகண்ட்ல குருநாதர் சொல்லி கொடுத்துருவார். இந்த ஞான நிலையை, நிஷ்டையை பெறுவதற்கு அவன் நிறைய பிரயத்தனப்படும். அந்த அதுதான், அதனாலதான் யதின்னு சொல்றது. யதினா முயற்சியாளன் அப்படின்னு. யதாத்மானக அப்படின்னா முயற்சியால் உடலையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்தியவர்கள். அவர் எப்படி இருக்காரு? க்ஷீண கல்மஷா. கல்மஷம் அப்படின்னா அழுக்குன்னு. க்ஷீணன குறைந்து போய், அற்றவர், அழுக்கற்றது, மனத்தில் மாசு அற்றவர்கள். மனத்திற்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரபிற. இப்ப எல்லா அறங்களும் அவர் எதற்கு செய்தாரோ அதை அவர் அடைந்தார் இல்லையா? அவருடைய டியூட்டி எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காரு. எதுக்கு பண்ணினார் அப்படின்னா இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அடையறதுக்கு தான். அதை அவர் அடையறார். அவர் க்ஷீண கல்மஷாகா. அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? ரிஷயக. ரிஷயக அப்படின்னு சொன்னா, ரிஷின்னு சொன்னாலே கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததை அறிபவர் அப்படின்னு அர்த்தம். கடுமையான தபஸ் பண்ணக்கூடியவர், மிகுந்த முயற்சியை செய்யக்கூடியவர், கட்டுப்பாட்டுடன் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் ஒரு நெறிப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பவர், மற்றவர்களுக்கு சாபம் அனுக்கிரகம் முதலியவற்றை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றவர். இதெல்லாம் ரிஷிக்கான ஒரு லட்சணங்களாக சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. இந்திரிய நிகிரகத்தை செய்யக்கூடிய இவ்வளவு ரிஷிக்கான லட்சணங்களாக சொல்லப்படும். அப்ப அந்த ரிஷி அப்படிங்கிறவர், ரிஷயக அப்படின்னா இந்த இடத்துல அவர் இந்த பொதுவா ரிஷியோட குவாலிட்டிஸ் சொன்னேன். இந்த இடத்துல ரிஷயகன்னு சொல்லும் பொழுது வேதாந்தத்தை முறையாக கற்றவர். இந்த வேதாந்தத்தை முறையாக கற்றவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரவண மனனத்தை ஸ்ரவணத்தை முறையாக பண்ணவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்ரவணத்தை நன்றாக குருமுகமாக செய்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சின்ன துவைதா. துவைதம்னு சொன்னாலே சந்தேகம். துவைதம் துவைதம் அப்படின்னா சந்தேகம். இந்த சந்தேகத்தை, சின்ன சந்தேகத்தை உடைப்பது, நீக்குவது அப்படின்னு. அப்ப ஐயம் திரிவு அற, ஐயத்தின் நீங்கி தெளிந்தவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா என்ன இருக்குன்னா, மனநசீலர், நன்றாக மனன கிரந்தங்களை எல்லாம் படிச்சிருக்கார். தான் படிச்ச விஷயங்களை மறுபடி படிச்சு அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொண்டவராக அவர் இருக்கிறார். சர்வபூத ஹிதே. இதனோட இவென்ச்சுவலா அவருடைய சேஞ்ச் என்ன அப்படின்னா சர்வபூத ஹிதே. இந்த சர்வபூத ஹிதேன்னு சொல்லும் போது அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை நாடுபவராக இருக்கிறார். ஒரு ஞானியினுடைய மனநிலையானது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் வேணுங்கிறவன், வேணாந்தவன், அவன் நேற்றுக்கு வந்தான், அவன் இந்த டொனேஷன் எல்லாம் கொடுத்தான், அதனால அவனை நம்ம கொஞ்சம் செப்பரேட்டா கவனிக்கணும், ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும், எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஞானியினுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையில் இருப்பவர்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுகிரகம் தான் ஞானியிடமிருந்து கிடைக்கும். விவகாரத்துல டிஃபரன்சஸ் எது இருந்தாலும் அந்த விவகார வேலையோட அது முடிஞ்சு போயிடும். ஆனா ஆத்மார்த்தமாக, ஆத்மார்த்தமாக கூட விட்டுருங்க, பாரமார்த்திகமாக ஞானிக்கு யாதொன்றிலும் எந்த ஒரு பேதமும் தெரியாது. நம்ம ரமண மகிழ்ச்சியோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் நிஜமாவே காமிச்சிருக்காரு. ஒரு அம்மா கிட்ட இருந்து கஞ்சி வாங்கி குடிச்சது ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பசு லக்ஷ்மிக்கு எவ்வளவோ அவர் இது பண்ணினது, குரங்குக்கு, அங்க இருக்கக்கூடிய அணிலுக்கு, எத்தனையோ இந்த ஒரு மிருகங்களாகட்டும் மனிதர்களாகட்டும், எந்த மனிதர்கள்லயே பல விதங்கள்ல இருக்கணும், என்ன டிஃபரன்ஸும் அவங்க கிட்ட கிடையாது. எல்லார்கிட்டையும் அவர்கள் ஒரே மாதிரியான பாவனையை அவர்களால் வைத்துக் கொள்ள முடியும். சர்வபூத ஹிதே ரதாக அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நன்மையை பண்ணக்கூடியவர்கள். அதுல அவர்களுக்கு வேணும் வேண்டாம், வேண்டுதல் வேண்டாமை இலானாக அவர்கள் இருக்கிறார்கள். ரதாகான்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார்கள். எதுல மகிழ்ச்சியா இருப்பார்கள்?
எல்லாருக்கும் நன்மை பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய மகிழ்ச்சியை அவர்கள் அதனால என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு நன்மை பண்ணா அவன் எப்படி இருப்பான்? அவன் ஹாப்பியா இருப்பான். இன்னொருத்தரோட ஹாப்பினஸ் தான் அவங்களோட ஹாப்பினஸ் புரிஞ்சுப்பான். அவங்களுக்குன்னு தனியா ஹாப்பினஸ்க்கான தேவை இல்லை. ஏன்? ஆத்ம சுகம், சாரி, அந்த சுகம், அந்த ஆராமக, அந்த ஜோதிகி, இப்பதான் படிச்சிருக்கோம் எல்லாம். அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால தன்னுடைய சுகத்துக்காக இன்னொருத்தருக்கு நன்மை பண்றது கிடையாது. இன்னொருத்தருக்கு நன்மை பண்ணி அவன் சுகமா இருக்கிறத பார்த்து தான் சந்தோஷமா இருக்கு. இது வேற, அது வேற. நீங்க யோசிச்சு பார்த்தா அது நல்லா தெரியும். அதுதான் ஞானி. அது என்ன சொல்றாரு அப்படின்னா சுவாமிஜி, இது நிதித்தியாசனத்தினுடைய பலன். அவன் நன்றாக நிதித்தியாசனம் செய்து, அதாவது அந்த கருத்துக்களை நன்றாக மனதில் ஆழ் மனதில் கொண்டு சென்று தியானம் செய்து 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 இந்த கருத்தின் மயமாகவே அவன் ஆகிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தமா இருக்கு. பிரம்ம நிர்வாணம், இங்கேயும் பிரம்ம நிர்வாணம் சொல்லியிருக்க. பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா இங்க வேதம், அதாவது மோட்சத்தைங்கிறத வேற ஒரு லாங்குவேஜ்ல சொல்ற வியாக்கியானத்துல போக்கு வரவற்ற நிலை அப்படின்னு. திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு என்ற போக்கு வரவு என்பது கிடையாது. லபந்தே, உணர்கிறார்கள். இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இத ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சிமிலரா ஒரு ஸ்தித பிரஜனுக்கு என்னெல்லாம் அங்க சொல்லப்பட்டதோ அத்தனை விஷயங்களும் ஒரு சாரமாக இதை கொடுத்து. மன தூய்மை அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன? நமக்கு க்ஷீண கல்மஷாக மன தூய்மை. மன தூய்மைக்கு என்ன சாதனம்? நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காம கர்மயோகத்தை ஆல்வேஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம யாரை பத்தி இங்க படிச்சு கொண்டிருக்கோம்? ஒரு கிரகஸ்த ஞானியை பத்தி படிச்சுக்கோம். இல்லறத்தில் கர்ம பல சந்நியாசத்தை செய்தவனை பற்றி படிக்கும். இப்ப அவனுக்கு அவன் எந்த காரியம் செய்தாலும் அதை நிஷ்காம கர்மயோகமாகத்தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அதனால அவனுக்கு மனசுல தூய்மை ஏற்படுகிறது, கல்மஷங்கள் போகிறது. க்ஷீண கல்மஷாகா. க்ஷீண கல்மஷாகாங்கிறதே ராகத்வேஷம் இருக்காது, மனசுல அலைபாயும் தன்மை இருக்காது, விக்ஷேபங்கள் இருக்காது. அப்படி ஒரு தூய்மையான நிர்மலமான ஒரு மனமானது அவனுக்கு வாய்க்க பெறுகிறது. யதாத்மானக அப்படிங்கச்சே சுவாமிஜி இன்னொன்னு சொல்றார். அது என்னன்னா, அவன் தன்னுடைய உடலையும் மனதையும் முறையாக யோக பயிற்சிகள் மூலமாகவும் மற்றும் பிராணாயாமங்கள் மூலமாகவும், இந்த அஷ்டாங்க யோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அவன் சரியான ஒரு நிலையில் வைத்துக்கோ. ஏன்னா உடலை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அப்புறம் உட்காந்து படிக்க கூட முடியாது. படிக்கணும்னாலே நமக்கு உடம்பு ஒத்துழைக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு 10 நிமிஷம் புஸ்தகத்தை கையில தூக்கி வச்சுக்க முடியல என்னால அப்படின்னா நான் எப்படி படிக்கிறது? அதனாலதான் ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு நம்ம லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, என்ன இதெல்லாம் ஒரு வயசா வேதாந்தம் படிக்கிறது அப்படின்னு 4 பேர் கிண்டல் பண்ணினாலும் மனம் தளராமல் நம்ம உட்காந்து படிப்பேன். எனக்கெல்லாம் நிறைய கிண்டலை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 36 இயர்ஸ்க்குள்ள இந்த இதுக்கு வந்ததுனால நிறைய கிண்டல் இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நமக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குறது, இதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடையாது. தெரியாம பேசுறாங்க, அவ்வளவுதான். எப்போ யார் பேசினாலும் அதை கண்டுக்க கூடாது. நம்ம உட்கார்ந்து படிக்கிறதுக்கு நம்ம உடம்ப முதல்ல நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த யோக பயிற்சிகள், பிராணாயாமங்கள் இதெல்லாம் செய்து முறையான வாழ்க்கையை வாழ்ந்து இந்திரியங்களுக்கு சரியான விஷயங்களை சரியான அளவில் கொடுத்து இந்திரியங்கள் வழியில் நாம போகாம எல்லாம் இருக்கு இந்த அப்படிங்கிறதுக்குள்ள இத்தனை விஷயங்களும் இருக்கு. அப்படி இந்த ஒரு ரிஷியாக ரிஷயக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இந்த வேதாந்தத்தை நன்றாக குருமுகமாக சிரவணம் செய்து பிறகு மனனம் செய்து அதை நன்றாக நிதித்தியாசனம் செய்து அதன் மூலமாக இந்த பிரம்ம நிர்வாணத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. எங்கேயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க உட்கார்ந்து குருவந்து கர்மாணி பஜந்து தேவதா சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? யாரு? கிருஷ்ணன் சொல்லு. யோசிச்சு பார்க்கணும். அதனால நிறைய பேர் இப்ப மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இது ராம சங்கீர்த்தனம் வில் கிவ் மோக்ஷா அப்படின்னு. சாஸ்திரத்துல அப்படி இல்லை. அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் இங்க இருக்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, இந்த பாஷ்யங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது முறையாக நாம வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குருமுகமாக புரிந்து கொண்டு அந்த பிரம்மத்தினுடைய நிலை என்னங்கிறத, பிரம்மம் எது அப்படிங்கிறத கரெக்டா புரிந்து கொண்டு நான் தான் அந்த பிரம்மங்கிறத புரிந்து கொண்டால்தான் அவனுக்கு முக்தி என்பது கிடைக்கிறது. லபந்தே அப்படிங்கிறத சொல்லியிருக்க. அதனால இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த வகுப்பை நாம நிறைவு செய்யலாம்.
மேற்கொண்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை படிக்கும்.